1953ல ஒரு அம்மா வந்து ஒரு நிலம் வாங்குறாங்க. அவங்களோட கணவர் வந்து ஜோசியக்காரர் தான், ஆஸ்ட்ராலஜி. அவங்களுக்கு வந்து 4 பசங்க. ஒரு பையன், அதுக்கப்புறம் 3 பேர் வந்து பொண்ணுங்க. ஸோ 1989 முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நீங்க ஒரு பூர்வீக சொத்து வாங்கும்போது அப்பாக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு போகும், தாத்தா அப்புறம் அவங்களோட பையனுக்கு போகும், அந்த மாதிரி தான். பட் மார்ச் 1989க்கு அப்புறம் 25th மார்ச் 1989க்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பெண் குழந்தைங்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேல ரைட்ஸ் இருக்கு. பெண் குழந்தைங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து மேல ரைட்ஸ் இருக்குது. 1953ல அந்த அம்மா ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க. 1999ல அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போறாரு. 2008ல வந்து இந்த அம்மா வந்து அந்த வாங்கின சொத்தை வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீட் பண்றாங்க. அவங்களோட பையன் மேலேயும் அண்ட் பையனுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க மேலேயும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எழுதி விட்டுறாங்க. ஏன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க பையனுக்கு மட்டும் எழுதிட்டாங்க, ஏன் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து எழுதலைன்னு ஒரு கொஷின் வருது. கரெக்டாக இந்த கொஷின் தான் அந்த பெண்களுக்கும் வருது. 2012ல வந்து அந்த அம்மா இறந்து போகிறாங்க. 2013ல இந்த 3 டாட்டர்ஸும் அவங்களோட பிரதர், அதாவது அந்த பையனுக்கு எழுதி விட்டாங்களே அந்த சொத்தை, அவங்க மேலே ஒரு கேஸ் போடுறாங்க. அவங்க சைட் ஆஃப் த டிஃபென்ஸ் என்னவா இருந்ததுன்னா, அம்மா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி தனியாக வந்து காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு நிலம் வாங்க முடியும்? ஸோ அது வந்து எங்கள் அம்மா மட்டும் வாங்கலை, அப்பா காசு கொடுத்தாங்க. ஸோ அந்த காசு வச்சு தான் அம்மா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு ரைட்ஸ் இருக்கும் போது எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அது ஒரு டிஃபென்ஸ் சொல்கிறாங்க. இன்னொன்று செகண்ட் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட அண்ணா தான் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கா, அம்மா சொத்தும் அப்பா சொத்தும் டாட்டர்ஸ் இருந்துட்டு அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல ப்ராப்பர்ட்டி மேலேன்னு சொல்லி அவர் ட்ரையல் கோர்ட்டு ஜட்ஜ் வந்து ஆர்டர் போடுறாரு. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வந்து டிவைட் பண்ணி எல்லாருக்கும் 1/4 டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சன் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி ஆர்டர் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சு, ஏதாவது பண்ணி எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுங்க. பூர்வீக சொத்து மேலே தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கேட்கலாம். செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டினா அவங்களே தானாக சம்பாதிச்சு வாங்கின ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன், என் சொந்த காசு போட்டு ஏதோ நான் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு நான் காசு வாங்குகிறேன். ஃப்யூச்சரில் என் பசங்க வந்து எனக்கும் ஷேர் வேணும்னு கேட்க முடியாது. இவனை மாதிரி ஒருத்தன் ஏன் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. Book your next holiday at Grand Royal Tours. வணக்கம் பிரீத்தி. வணக்கம். நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் கேஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன மாதிரி கேஸ் பற்றி பேசுவோம்? இன்னைக்கு வந்து 1953ல ஸ்டார்ட் ஆன ஒரு பிரச்சனை சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பேசுவேன், சரியா? பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய பேர் உங்ககிட்ட சொல்றாங்க கீழே, என்ன இந்த அம்மா இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. ஆமா, 2026ல இருக்கும். ஸோ சில லீகல் டேர்ம்ஸ்லாம் இங்கிலீஷில் தெரிஞ்சு தான் ஆகணும். எனக்கு தமிழ் வராது, பட் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இல்லை தமிழ் பேச முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ப்ளீஸ் கற்றுக்குங்க. இது வந்து பிகாஸ் லீகலில் நம்ம கோர்ட்டுன்னு போகும்போது எல்லாமே தமிழ்லேயே இருக்காது. ஸோ சர்டன் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் சில லீகல் டேர்ம்ஸ் தெரிஞ்சால் அது நல்லது தானே. ஸோ 1953ல ஒரு அம்மா வந்து ஒரு நிலம் வாங்குறாங்க, சரியா? ஸோ அந்த டைமில் எப்படி அவங்களுக்கு காசு எப்படி வந்துச்சுன்னா, அவங்க வந்து விவசாயம் பண்ணுறது, மாடு மேய்க்கிறது, பால் கரைச்சி அது வந்து வீட்டுக்கு வீடாக கொடுத்து காசு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேலை பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு நிலத்தை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கணவர் வந்து ஜோசியக்காரர் தான், ஆஸ்ட்ராலஜி. ஸோ காசு வந்து அப்போ நிறைய காசு சம்பாதிப்பாங்களா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொஞ்சமாக காசு சேர்த்து வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து 4 பசங்க, ஒரு பையன், அதுக்கப்புறம் 3 பேர் வந்து பொண்ணுங்க. ஸோ 1953ல நிலத்தை வாங்குறாங்களா. ஸோ 1989 முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு பூர்வீக சொத்து வாங்கும் போது அப்பாக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு போகும், தாத்தா அப்புறம் அவங்களோட பையனுக்கு போகும், அந்த மாதிரி தான். ஸோ அதாவது ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த பூர்வீக சொத்து மேலே ரைட்ஸ் இருந்தது, உரிமை இருந்ததுன்னு சொல்லிடலாம். பட் மார்ச் 1989க்கு அப்புறம் 25th மார்ச் 1989க்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே டாட்டர்ஸ்க்கும் ரைட்ஸ் இருக்குது. இது ஒரு டேர்ம் இருக்குது, கோபார்சனர் ஹேஸ் ரைட்ஸ் ஓவர் த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. கோபார்சனர், இப்போது பூர்வீக சொத்துன்னு நம்ம பேசும்போது கோபார்சனர் யாருன்னா அப்பா வந்து ஒரு கோபார்சனர்.
தாத்தா வந்து ஒரு கோபார்சனர், அப்பாவோட பையன் இருக்காருல்ல அவர் ஒரு கோபார்சனர். அதுதான் யாருக்கெல்லாம் அந்த சொத்து மேலே உரிமை இருக்கோ அவங்க வந்து கோபார்சனர்னு சொல்லுவோம் லீகல் டேர்மில். மார்ச் 25, 1918 அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, டாட்டர்ஸ் இப்போ பெண் குழந்தைங்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ரைட்ஸ் இருக்கு. பெண் குழந்தைங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து மேலே ரைட்ஸ் இருக்குன்னு. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். 2005 ஸோ 1989 வரைக்கும் ஸ்டேட் ஆக்ட் தான். ஸ்டேட் ஆக்ட்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இதில் ஒன்று. இப்போ வந்து பூர்வீக சொத்து வந்து முன்னாடி வந்து மிட்டக்ஷரான்னு சொல்லுவோம். மிட்டக்ஷரானா ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, அதாவது ஹிந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் மிட்டக்ஷரா. ஸோ 2005 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. அமெண்ட்மெண்ட்டுனா இப்போ முன்னாடி ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க கரெக்டாக. ஒரு 1989 ஒரு சட்டம் இருக்கும். இப்போ 2005 வரும்போது அந்த சட்டத்தை வந்து மாற்றுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சேஞ்ச் தான் நம்ம லீகல் டேர்மில் வந்து அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ 2005 வந்து சென்ட்ரல் ஆக்ட் வருது. சென்ட்ரல் ஆக்ட்னா தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, ஃபுல் இந்தியாவுக்கே. ஆமாம், அந்த 2005 ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் பை பர்த் உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து மேலே ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் பிறந்துட்டாவே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேலே உங்கள் பூர்வீக சொத்து மேலே ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1953 அந்த அம்மா ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க. 1999 அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போகிறாரு. 2008 வந்து இந்த அம்மா வந்து அந்த வாங்கின சொத்தை வந்து ஒரு சேல் டீடு, ஒரு செட்டில்மெண்ட் டீட் பண்ணுறாங்க. ஸோ செட்டில்மெண்ட் டீட் வந்து யார் மேலே பண்ணுறாங்க? அவங்களோட பையன் மேலேயும் அண்டு பையனுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க மேலேயும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எழுதி விட்டுறாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு இருக்கிற அந்த 3 பெண் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் கேட்பீங்க, ஏன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க பையனுக்கு மட்டும் எழுதிட்டாங்க, ஏன் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து எழுதலைன்னு ஒரு கொஷின் வருது கரெக்டாக. இந்த கொஷின் தான் அந்த பெண்களுக்கும் வருது. ஸோ அம்மா வந்து 2008 ப்ராப்பர்ட்டியை வந்து பையன் பேர்லையும் பையனோட பொண்ணு பேர்லையும் எழுதிடுறாங்க. 2012 வந்து அந்த அம்மா இறந்து போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த 3 டாட்டர்ஸ் வந்து கேட்கல, ஏம்மா நீங்கள் வந்து எங்களுக்கு எதுவுமே எழுதி வைக்கலையே, எல்லாமே உங்கள் பையனுக்கே எழுதிட்டிங்களே, யாருமே எதுவுமே கேட்கல. எல்லாரும் அவங்க வீட்டில் சைலண்ட்டாக எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ 2012 இந்த அம்மா வந்து இறக்குறாங்க. 2013 இந்த 3 டாட்டர்ஸும் அவங்களோட பிரதர், அதாவது அந்த பையனுக்கு எழுதி விட்டாங்களே அந்த சொத்தை, அவங்க மேலே ஒரு கேஸ் போடுறாங்க, ஒரு சூட் போடுறாங்க, ஒரு நோட்டீஸ் மாதிரி அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து அம்மா இருக்கிற டைம்லேயே இவர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து ஏதோ இவரே ஃபோர்ஜரி பண்ணி அம்மாவோட பெர்மிஷன் இல்லாமல், அவங்க நாலேஜ் இல்லாமல் இவங்க வந்து ஏதோ ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்கன்னா அம்மா நாலேஜ் இல்லாமல் இவரே சைன் போட்டுட்டு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இல்லைன்னா அம்மா வந்து எங்களுக்கும் எழுதி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று, நாங்கள் டாட்டர்ஸு, நாங்கள் வந்து பெண்கள், எங்களுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி மேலே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும்? எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே 4 பேருக்கும் 1/4 தான் டிவைட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட்டிஷன் பண்ணல, அது ஜஸ்ட் ஒரு நிலத்தை வாங்கிட்டாங்க. அந்த நிலத்தை அப்படியே வந்து பையன் மேலேயும் பையனோட பொண்ணுக்கும் எழுதிட்டாங்க. ஸோ இந்த சூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களோட அலிகேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அந்த டாட்டர்ஸ், அந்த பெண்கள், அவங்க சைட் ஆஃப் த டிஃபென்ஸ் என்னவா இருந்ததுன்னா, அம்மா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி தனியாக வந்து காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு நிலம் வாங்க முடியும்? ஸோ அது வந்து எங்கள் அம்மா மட்டும் வாங்கலை, அப்பா காசு கொடுத்தாங்க. ஸோ அந்த காசு வச்சு தான் அம்மா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எங்கள் அப்பாவுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல அந்த ப்ராப்பர்ட்டி மேலே. ஸோ அப்பாவுக்கு ரைட்ஸ் இருக்கும் போது எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அது ஒரு டிஃபென்ஸ் சொல்கிறாங்க. இன்னொன்று செகண்ட் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட அண்ணா தான் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கா, இல்லைனா இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ட்ரையல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. ட்ரையல் கோர்ட் ஜட்ஜு வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமாம், அதாவது இவங்க சொல்கிறது, இந்த பொண்ணுங்க சொல்கிறது கரெக்டு தானே,
அது வந்து அம்மா சொத்தும் அப்பா சொத்தும் டாட்டர்ஸ் இருந்துட்டு அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல ப்ராப்பர்ட்டி மேலேன்னு சொல்லி அவர் ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஆர்டர் போடுறாரு. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வந்து டிவைட் பண்ணி எல்லாருக்கும் 1/4 டிவைட் பண்ணிக்கோங்கன்னு. அப்போ தான் இந்த சன் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி ஆர்டர் வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக போயிடுச்சு, ஏதாவது பண்ணி எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுங்கன்னு. ஸோ நம்ம வந்து அப்பீல் போகிறோம். இப்போ லோவர் கோர்ட்டில் வருதுன்னா அந்த ஒரு ஆர்டர் வருது கீழ்கோர்ட்லேருந்து. அந்த ஆர்டரில் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலை, இல்லை இது வந்து கரெக்டான ஆர்டர் இல்லை, ஏதோ தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அப்பீல் போவீங்க, மேல் கோர்ட்டில் போய் நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ அந்த கோர்ட்டில் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்தோம்னா, ஆக்சுவலி இப்போது ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்து மேலே தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கேட்கலாம். அந்த அம்மா வாங்கின நிலம் வந்து யார் வாங்கினாங்க? அந்த அம்மா மட்டும். அவங்க போட்ட காசோ அப்பா போட்ட காசோ. ஸோ அது வந்து பூர்வீக சொத்தே இல்லையே. இட் இஸ் கால்ட் செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டினா அவங்களே தானாக சம்பாதிச்சு வாங்கின ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன், என் சொந்த காசு போட்டு ஏதோ நான் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு நான் காசு வாங்குறேன். ஃப்யூச்சரில் என் பசங்க வந்து எனக்கும் ஷேர் வேணும்னு கேட்க முடியாது. பூர்வீக சொத்துனா நீங்கள் கேட்கலாம், அது கொடுத்து தான் ஆகணும். பட் செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது யாருமே ஷேர் கேட்க முடியாது. அது எனக்கா தோணுச்சு, சரி நம்ம வந்து இவனுக்கு எழுதி வைக்கலான்னு தோணுச்சுன்னா தான் அது வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டினால அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேர் கேட்க முடியாது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா போட்ட காசுனால தான் அம்மா வாங்கினாங்க, இல்லைன்னா அம்மாவுக்கு எப்படி அந்த சோர்ஸ் எப்படி கிடச்சிது. ஸோ நாங்கள் என்ன சொன்னோம், சரி நீ அப்பா போட்ட காசுன்னு சொல்கிறீங்க, அப்பாவுக்கு எப்படி காசு வந்ததுன்னு நீங்கள் ஒரு அது ப்ரூவ் பண்ணிவிடுங்க, எவிடன்ஸ் கொடுத்துருங்க. யூ ஹாவ் டு ஆல்சோ ப்ரூவ்ல அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அது ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 பாயிண்ட், இந்த 2 டிஃபென்ஸ் வைக்கும் போதும் அதர் சைடால் அது ப்ரூஃப் பண்ண முடியல. ஸோ ப்ரூஃப் பண்ண முடியாததுனால வி காட் இட் இன் அவர் ஃபேவர். ஓகே, உங்களுக்கு சாதகமா? ஆமாம், அது நமக்கு சாதகமாக அந்த ப்ராப்பர்ட்டி. பட் நியாயப்படி பார்த்தா 4 பேருக்கும் வரணும் அப்படிங்கிறது தான், அம்மா அப்பாவோட சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு வரணும் அப்படின்னு. இல்லை, அதுதான் இப்போது என்னோட ப்ராப்பர்ட்டினா எனக்கு யாருக்கு தோணுதோன்னா நான் எழுத முடியும், கரெக்டாக? ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு 3 பசங்க இருக்காங்க, 3 பேருக்கும் எழுதி வைக்கணும்னு அப்படி இல்லையே. மேபி அந்த அம்மா வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜஸில் மேபி பையன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கலாம். ஆமாம், அதுவும் இல்லாமல் இவங்க அப்பயே அவங்க உயிரோடு இருக்கும்போது இதை கேட்டிருந்துருக்கலாம். உயிரோடு இருக்கும்போது கேட்க முடியாது, ஏன்னா ஒரு வார்த்தையில் அம்மா சொல்லிடுவாங்களே, அது நான் சம்பாதிச்சு நான் வாங்கின சொத்து. அதே மாதிரி இந்த அம்மாவுக்குலாம் ஒரு கணக்கு இருக்குமே, பையனுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது, பொண்ணுங்களை வந்து கல்யாணம் கட்டி நகை போட்டு கொடுத்துட்டோம், அவனுக்கு அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறோம், ஸோ பையனுக்கு இது கொடுப்போம் அப்படின்லாம் இருக்கலாம். மேபி சம்டைம்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. சில அம்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என் பையன் தான் என்னை பார்த்துக்கிட்டான் கடைசி வரைக்கும், பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை பார்த்து. நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா இது கடைசி காலத்தில் யார் பார்த்துக்கிட்டது அப்படின்னு? அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த பையனும் அவங்களோட மிஸ்ஸஸும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பையன் மேலேயும் பையனோட பொண்ணுக்கும் எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கேட்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக வரும், பசங்களுக்கு ஈக்குவலாக வரும். அப்படி வராது. பூர்வீக சொத்துனா தான் எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் வரும். செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது எனக்கு யார் பேரில் எழுதி வைக்கணுமோ தோணுதோ அவங்க பேரில் தான் நான் எழுதி வைப்பேன். அதை நீங்கள் டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மாவோட சொத்து வந்து எல்லாத்துக்கும் ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. பட் இதுவே நிறைய பேர் வந்து மிஸ்யூஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இப்போது பெண்கள் செக்டர்லேயே சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதுதான் பெண்ணாக இருக்கிறதுனால எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அகெயின் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுதான் உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நானும் பெண் தானே, நானும் உன்னோட பொண்ணு தானே, ஸோ நீ எனக்கு எழுதி வைக்கணும், அந்த மாதிரி யூ கான்ட் ஆஸ்க். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் கேஸ். இந்த விஷயத்தில் அவங்க இருக்கும்போது கேட்டிருந்துருக்கலாம், அது அவங்க இல்லாதப்போ வந்து பண்ணும்போது தான். பட் இதில் என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா, ஸோ ஆர்டர் வந்து நமக்கு ஃபேவரில் வந்துச்சு, அதாவது பையனோட ஃபேவரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க சிஸ்டர்ஸ் கிட்ட, சரி உங்களுக்கு அவ்வளோ வந்து இந்த நிலத்து மேலே ஆசைனா சரி நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலி அவர் வந்து டிவைட் பண்ணி கொடுத்தாரு. ஓ ஆமாம்.
கேஸ் அவருக்கு ஃபேவராக வந்துட்டுமே அவர் டிவைட் பண்ணி கொடுத்தாரு. ஆமா. ஸோ அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. ஐ மீன் அது வந்து கொடுத்தாரா? எதுக்கு கடைசியில் இப்படி முடிவெடுத்தாரு? ஆமா. அது இட் இஸ் ஆல்சோ அதுதான் நம்ம யார்கிட்ட வேணாலும் சண்டை போடலாம். பட் நம்மளோட சொந்த அக்கா தங்கச்சி அப்பா அம்மான்னு வரும்போதோ சம்வேர் அந்த இமோஷன்ஸ் ஆல்சோ டாமினேட் ஆகுது. எதுக்கு இவ்வளோ சண்டை போடணும்? அதான் நான் சொன்னேன், எதுக்கு இவ்வளோ தூரம் கூட வந்தீங்க? இந்த டிசிஷன் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருக்கலாமே. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் ஹாப்பி. அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன விழா மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ ஹாப்பி. ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. மச். தேங்க்யூ. இவனை மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. Book your next holiday at Grand Royal Tours.